நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் அண்ட் கேட் எக்ஸாம்ல கிரிக்னார் ரியேஜன்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல 2 பினைல் எத்தனால் மே பி ப்ரிப்பேர்ட் பை த ரியாக்ஷன் ஆஃப் பினைல் மெக்னீசியம் புரோமைடு வித். ஸோ 2 பினைல் எத்தனால் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? பினைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து கீழே இருக்க இந்த 4 ஆப்ஷன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு 2 பினைல் எத்தனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபார்மால்டிஹைடு கொடுத்துருக்காங்க. பினைல் மெக்னீசியம் புரோமைடு ஒரு கிரிக்னார் ரியேஜென்ட். ஸோ ஆல்டிஹைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்கஹால் தான். இந்த இடத்துல ஒரு OH. நமக்கு பென்சைல் ஆல்கஹால் தான் கிடைக்குது. நமக்கு பாருங்க 2 பினைல் எத்தனால் கொடுத்துருக்காங்க. இங்க கிடைச்சிருக்க பாருங்க நமக்கு ஒரு பென்சைல் ஆல்கஹால் தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் பி எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு அசிட்டால்டிஹைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அசிட்டால்டிஹைடில் பினைல் மெக்னீசியம் புரோமைடு ரியாக்ட் ஆகும்போது பினைல் மெக்னீசியம் புரோமைடு நமக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு OH அண்டு CH3. நமக்கு 1 2. சரி, நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோயர் பீரியட்ல வர மாதிரி நம்ம நம்பரிங் வைக்கணும். ஐபிஎஸ்சி வைக்கிற வரைக்கும் 1 2. அப்போ 1 பினைல் எத்தனால் தான் வரும். சரிங்களா? 1 பினைல் எத்தனால் நமக்கு கொடுத்துருக்கு 2 பினைல் எத்தனால். ஸோ இதுவும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கீட்டோன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கீட்டோன் எடுத்து செக் பண்ணும்போது ஸோ CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இதில் பினைல் மெக்னீசியம் புரோமைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். நமக்கு 1 2. அப்போ இதுக்கு நேம் வைக்கும்போது 1 மெத்தில் 1 பினைல் எத்தனால். ஸோ 2 கார்பன் இருக்கு இல்லையா? 1 2 2 தான் பேரண்ட். அப்போ 1 மெத்தில் இந்த இருக்கு மெத்தில் 1 பினைல் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு பினைல் ரிங் இருக்கு. 1 பினைல் எத்தனால் 2 கார்பன் தான் எத்தனால். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 2 பினைல் எத்தனால். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் டியை பாருங்க. ஈபாக்சைடு. ஈபாக்சைடில் கிரிக்னார் ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகும் பினைல் மெக்னீசியம் புரோமைடு. நமக்கு சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடு அப்படிங்கிறதுனால ஸோ எந்த பக்கம் ரியாக்ட் ஆனாலும் நமக்கு சேம் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. இதுதான். ஸோ நமக்கு நேம் வைக்கும்போது நமக்கு ஆளுகால தான் லோயர் பீரியட்ல வர மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். 1 2. நமக்கு ரெண்டாவது பொசிஷன் நமக்கு பினைல் ரிங் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அப்போ 2 பினைல் 2 கார்பன் தான் இருக்கு லாங்கஸ்ட் செயின். சரிங்களா? ரூட் வேர்டு வந்து எத்தனால். ஈத் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் OH இருக்கிறதுனால ஈத்தனைல். இதுதான் நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். Next question number 2. The benzoic acid can be prepared by the reacting phenyl magnesium bromide with. ஸோ கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எதனோட அந்த பினைல் மெக்னீசியம் புரோமைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பென்ஜோயிக் ஆசிட் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ N, டைமெத்தில் ஃபார்மமைடு இது நமக்கு தெரியும். ஒரு ஃபார்முலேஷன் ரியேஜென்ட். ஆல்டிஹைடு தான் மேஜர் ப்ராடக்டாக வரும். ஸோ N, டைமெத்தில் ஃபார்மமைடு வந்து ஒரு ஃபார்முலேட்டிங் ரியேஜென்ட். ஸோ பினைல் வந்து ரியாக்ட் ஆகும்போது பினைல் மெக்னீசியம் புரோமைடு இங்கே ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்டிஹைடு. கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு ஆல்டிஹைடு. அப்போ பென்சால்டிஹைடு ப்ராடக்டாக வந்திருக்கும். இவங்க கொடுத்துருக்கு நமக்கு பென்ஜோயிக் ஆசிட். இது ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட். பி பாருங்க கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு
பினைல் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இதுதான் மேபி கரெக்ட் ஆன்சர். ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆசிட். இதுதான் பென்ஜோயிக் ஆசிட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. இன்கேஸ் பென்சால்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நமக்கு பென்ஜோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். ஃபார்மாலிட்டி இன்கரெக்ட். நமக்கு ஆளுகால் ப்ராடக்ட்ல வரும். நமக்கு எத்தில் குளோரோ ஃபார்மேட் அப்படின்னா இது எஸ்டரை நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எஸ்டர் ஒரு கிரிக்னார் ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணது அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டெர்ஷரி ஆளுகள் தான் நம்ம கொடுத்துக்கிறது ஆசிட் ப்ராடக்ட்ல. அப்போ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. The reaction of benzyl benzoate with an excess of methyl magnesium bromide generate a mixture of என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பென்சைல் பென்ஜோயேட் ஸ்ட்ரக்சர் தெரியும் நமக்கு. இதுதான் ஸோ நமக்கு இதில் ஒரு பினைல் ரிங். இதுதான் பென்சைலிக் பொசிஷன். ஸோ நமக்கு பென்சைல் பென்ஜோயேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இதுதான் பென்சைல், இது பென்சைல், இது பென்ஜோயேட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெத்தில் மெக்னீசியமோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு, எக்ஸஸ் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இதுதான் நியூக்ளியர் போய் நமக்கு எஸ்டரில் வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு தெரியும் எஸ்டரில் இவங்க எல்லாமே லீவிங் குரூப். இந்த பாண்டு புரோக்கன் ஆகி நமக்கு இப்படி போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கீட்டோன் ப்ளஸ் ஒரு பென்சைல் ஆல்கஹால். ஸோ ஓகே, இது வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ் வந்து புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு பென்சைல் ஆல்கஹாலாக போயிடும். நமக்கு ஃபர்தராக எக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கனால மறுபடியும் ஒரு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு இதில் ரியாக்ட் ஆகும். மறுபடியும் ஒரு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு இதில் ரியாக்ட் ஆகும்போது கீட்டோனில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடியது OH சாரி மெத்தில். இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு மெத்தில். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் டெர்ஷரி ஆல்கஹால். இது 1, இது 2. அப்போ நமக்கு 2 பினைல் பாருங்க, ஆப்ஷன் நம்பர் ஏவை பாருங்க, பென்சில் ஆல்கஹால் அண்ட் பென்ஜோயிக் ஆசிட். ஸோ நமக்கு வந்து ஆசிட் கிடைக்காது, ஆல்கஹால் தான் மேஜர் ப்ராடக்டாக வரும். ஸோ இது இன்கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க, பென்சைல் மெத்தில் ஈத்தர் அண்டு 2 பினைல் 2 ஆல். பென்சைல் மெத்தில் ஈத்தர்லாம் கிடையாது, நமக்கு கிடைச்சிருக்குது பென்சைல் ஆல்கஹால் தான். இது பென்சைல் ஆல்கஹால். ஸோ இதுவும் இன்கரெக்ட். பென்சைல் ஆல்கஹால் அண்டு 2 பினைல் ப்ரோப்பைன் 2 ஆல். அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து பினைல் ரிங் இருக்கு. பட் இங்க எந்த ஆசிட் நமக்கு இங்க நேம் வைக்கும்போது லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணணும். 1, 2, 3 நமக்கு 3 கார்பன் இருக்கு. நம்ம வந்து ராங்கா வச்சிருக்கோம். சரிங்களா, நமக்கு 3 கார்பன் இருக்கு. அப்போ செகண்ட் பொசிஷன் நமக்கு பினைல் ரிங் இருக்கு. சரிங்களா, இதுதான் சப்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எலாபரேட்டாக எழுதிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நமக்கு இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா, ஸோ 1, 2, 3 செகண்ட் பொசிஷன்ல பினைல் இருக்கு. அப்போ 2 பினைல் ப்ரோப் 2 ஓல். சரிங்களா, ஓஎல் இருக்கு. சரிங்களா, ஸோ நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ செகண்ட் இதுதான் ஆன்சர், சி தான் கரெக்ட். டி ஆப்ஷன் பாருங்க, எத்தில் பென்சின் அண்ட் பென்ஜோயிக் ஆசிட். ஸோ எத்தில் பென்சின் கிடையாது. ஸோ நமக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகலாம். நமக்கு ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட். நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். So the reaction of ethyl acetoacetate will with 1 equivalent of methyl magnesium bromide gives னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எத்தில் அசிட்டோஅசிட்டேட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். எத்தில் அசிட்டோஅசிட்டேட் ஸ்ட்ரக்சர்
ஸோ இதுதான் எத்தில் அசிட்டோ அசிட்டேட் ஸ்ட்ரக்சர். நமக்கு 1 ஈக்குவலண்ட் ஆஃப் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மோர் ரியாக்டிவ் வந்து ஆல்டிகைடா எஸ்டர் கீட்டோனா எஸ்டரான்னு பார்க்கும்போது நமக்கு கீட்டோன் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ கீட்டோன் தான் மோர் ரியாக்டிவ் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ எஸ்டர் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல நமக்கு OH வரும், இந்த இடத்துல மெத்தில். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட் ஒரு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறனால OH இவங்க வந்து டேரெக்டாக OH கொடுக்காம நமக்கு அப்படியே மெக்னீசியம் ஆக்சிஜன் மெட்டலுக்கு மெக்னீசியம் இருக்க மாதிரி அப்படியே ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளும் ஃபைனல் ப்ராடக்ட் போடாமல் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு அப்படியே வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு மெத்தில். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏவை பாருங்கள். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏவும் நமக்கு கிடச்சிருக்க ப்ராடக்ட்டு சேமாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் பியில் எஸ்டரில் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இது இன்கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் சியில் ஸோ இங்கே இருக்க புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. நமக்கு ஆப்ஷன் நம்பர் சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே இருக்க புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஈனலைட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட். ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 5 த மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5ல் ஸோ த மேஜர் ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு இதற்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, எத்திலீன் கிளைக்கால் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராடக்டிங் குரூப்பு. ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.